ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2022 கேட்கப்பட்ட குரூப் 4க்கான கொஸ்டின்ஸ் புக் ப்ரூஃப் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து என்ன பர்பஸ்ங்க, இது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்தெந்த பகுதிகளில் இருந்துலாம் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படுது, ஸோ இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ சில நேரங்களில் நம்ம வந்து இதெல்லாமா கேட்பாங்க அப்படின்னு இக்னோர் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நமக்கு கேட்கப்பட்டிருக்கும். ஸோ இது கேட்குறது மூலமாக டிஎன்பிஎஸ்சியோட மைண்ட் செட் என்ன, அவங்க எந்தெந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறாங்க, நம்ம எதெல்லாம் இக்னோர் பண்ணக்கூடாதுங்கிற விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். அதாவது ஆல்ரெடி 50 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டோங்க, அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ப்ளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். குரூப் 4 புக் ப்ரூஃப் ப்ரீவியஸ் கொஸ்டின் புக் ப்ரூஃப்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது 6வது வீடியோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிக. மோனை, எதுகை, இசைவு, இயைபு. ஸோ மோனை, எதுகை, இயைபு இது எல்லாமே இலக்கண முறைப்படி ஒரு சைடு வந்துடும். இசைவு அப்படிங்கிறது இதில் பொருந்தாதது. சரிங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 225 நம்மளால் இதை பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், தலைப்புகள்லேயே பார்க்கலாம். மோனை, எதுகை, இயைபு இது எல்லாமே ஒரு சேர வரும். இசைவுங்கிறது இதில் பொருந்தாதது. சரிங்களா? ஸோ 9th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 225 தான் இதை நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கான 2வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. ஸோ பகுத்தறிவு கவிராயர், உவமை கவிஞர், காந்திய கவிஞர், புரட்சி கவிஞர். ஸோ பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி தான். உவமை கவிஞருங்கிறதுக்கு இங்கே பெருஞ்சித்திரனான்னு சொல்லிட்டு தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ உவமை கவிஞர் அப்படின்னா சுரதா. ஓகேங்களா? ஸோ காந்திய கவிஞர் அப்படின்னா வே ராமலிங்கனார், நாமக்கல் கவிஞர் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அவர் தான். புரட்சி கவிஞர்னா தாரா பாரதின்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. புரட்சி கவிஞருங்கிறது பாரதிதாசன். ஸோ இந்த 4க்குமான புக் ப்ரூஃப் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து 7th பேஜ் நம்பர் 6, 27, 3 எல்லாமே வந்து இயல் 1, 2, 3. அடுத்து வந்து 4ல் வந்து வரக்கூடியதுங்க. இது வந்து எந்தெந்த இயல்ங்கிறத நான் காமிச்சிட்றேன். முதல் பருவம், 2ஆம் பருவம் ரெண்டுமே வந்து சேர்ந்து வரக்கூடியது. லாஸ்ட் ஒன் மட்டும் இந்த புரட்சி கவிஞர் மட்டும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6th இன்பத்தமிழ் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து இருக்கும். ஸோ பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக என்னென்னங்கிறத மட்டும் நான் காமிச்சிட்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஆன்சர் வந்து பார்த்துருவோம். ஸோ 1, 3 மட்டும்தான் சரியானதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ 1, 3 மட்டும்தான் சரி. ஸோ இப்போ புக் ப்ரூஃப் வந்து நம்ம போயிடலாம். ஸோ முதல் கேள்வி பகுத்தறிவு கவிராயருங்கிறது கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அது யாருங்க? உடுமலை நாராயண கவி. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 6ல் வந்து நமக்கு இது இடம்பெற்றிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பில் பேஜ் நம்பர் 27ல் இடம்பெற்றிருக்கிறது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமை கவிஞர் பற்றி. அது வந்து யாருங்க? சுப்ரத்தினதாசன் சுரதா. இவரோட இயற்பெயர் ராசகோபாலன். ஆனால் அங்கே வந்து தப்பாக மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ சரியான ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உவமை கவிஞர் சுரதா. அடுத்தது பார்த்திங்கன்னா காந்திய கவிஞருங்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்களே, அங்கே வே ராமலிங்கனார் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நாமக்கல் கவிஞர், அவரோட இயற்பெயர் வந்து ராமலிங்கனார். ஓகே, 3 பார்த்துட்டோம். அடுத்து 4வது ஒன் பார்த்திங்க அப்படின்னா புரட்சி கவிஞர் அப்படிங்கிறது யாரை சொல்லியிருந்தாங்க? புரட்சி கவி, புரட்சி கவிஞர், புரட்சி கவி எல்லாமே ஒன்று தான். ஸோ அது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஓகேங்களா? அவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம். இது வந்து 6வது முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய 3வது பேஜில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது இன்றைக்கான 3வது கேள்வி, முடியரசன் இயற்றாத நூல் எது? ஸோ இவர் இயற்றாத நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலமேகம், பூங்கோடி, வீரகாவியம், காவியப்பாவை இது எல்லாமே இவர் இயற்றினதான். இதில் இடம்பெறாதது எது அப்படின்னா நீலமேகம்ங்கிறது முடியரசன் இயற்றாதது. சரி, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6வது நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 127ல் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அதாவது ஃபுல் புக் அப்படின்னா பேஜ் நம்பர் 127ங்க. டேர்ம் வைஸ் புக் அப்படின்னா 2வது பருவத்தில் 51வது பக்கத்தில் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? சரி, இது வந்து முடியரசன், அவரோட இயற்பெயர் வந்து துரைராசு. அவர் இயற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. ஸோ இது 3மே இந்த ஆப்ஷனில் இடம்பெற்றிருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த 3 தவிர்த்து மிச்சம் எது இருக்கோ அதுதான் வந்து அவர் இயற்றாதது. ஓகேங்களா? சரி, அடுத்தது 4வது கேள்வி, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். இதுக்கான எக்ஸாக்ட் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 132ல் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 132 எடுத்தாச்சா? இதில் பாக்ஸ் கண்டென்ட்டில் பார்த்தீங்கனாலே இருக்கும். 3வதாக இருக்குது பாருங்கள். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. ஸோ யார்? பாவேந்தர் பாரதிதாசன். அவ்வளோதான். அடுத்தது இன்றைக்கான 5th கொஸ்டின், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் அதே பாடத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. இது என்னது? பேஜ் நம்பர் 130
ஆனால் இப்போ ப்ரீவியஸாக பார்த்தது 132. அப்போ ஒரே பாடத்திலேருந்து நமக்கு 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அதுவும் வரிசையாகவே கேட்கப்பட்டிருக்கு. ஸோ கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார்? பாரதிதாசன். ஸோ அது எக்ஸாக்டாக இங்கே இருக்குங்கிறத காமிச்சிடறேன். 9th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 130 இருக்குது. ஸோ 130 எடுத்துக்கிட்டோங்களா? இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பாடத்தோட முதல் லைனே அதுதான், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். ஸோ இந்த பாடம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு. இந்த குடும்ப விளக்குங்கிறத எழுதினவர் பாரதிதாசன். ஸோ இதோட லாஸ்ட் பேஜில் தான் நம்ம என்ன பார்த்தோம், பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன இன்னொரு கோட்ஸ் வந்து இருக்குங்கிறத பாக்ஸில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே தானே பார்த்தோம், பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. ப்ரீவியஸாக அந்த கொஷின் கேட்டுதாங்க. இந்த பாடத்தோட முதல் வரியிலேருந்து அடுத்த கேள்வி நமக்கு கேட்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அடுத்த 6வது கேள்வி, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோற்றுக்கற்றாழை. ஸோ இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 9th ஓல்டு தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 80 வந்து இருக்குங்க. இது ஆல்ரெடி குரூப் 2 2015 குரூப் 2ல் வந்து கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரிங்களா? ஸோ இப்போ 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 80 இது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், குமரி கண்ட நோய் குமரி கொடு அப்படிங்கிறது எந்த இதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாழையை வந்து குறிப்பிடுது. ஓகேங்களா? அப்போ ஓல்டு புக்கு 9th புக்கும் நமக்கு முக்கியமானதான், புது 9th புக்கும் நமக்கு ரொம்பவே முக்கியமானது தான். அடுத்து 7வது கேள்வி, புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உவேசா. சரிங்களா? இதுக்கான எக்ஸாக்ட் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய 6th தமிழ் புக்கில் முதல் பருவத்தில் முதல் இயல்மே நம்மக்கிட்ட இருக்குது. உவேசா பற்றினா ஒரு பாடம் இருக்குங்க, அதுலேயும் இது இடம் பெற்றுக்கும். நியூ புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11th நியூ தமிழ் புக்கில் எக்ஸாக்டாக பேஜ் நம்பர் 61 ஒரு பாக்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸை பார்த்திங்கனாலே தெரியும். சுவடிகளில் எழுதப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த புறநானூறு பிற்காலத்தில் அழிந்து போகும் நிலையை எய்திய போது பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து தற்கால தமிழரும் பயன்பெறும் வகையில் உவேசா 1894 முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார். எதை? புறநானூரை வந்து வெளியிட்டார். முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டவர் அப்போ யார்? உவேசா. ஸோ 11th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 61 இந்த கேள்வி நமக்கு இடம்பெற்றிருக்கு. ஸோ இன்றைக்கான 8th கொஸ்டின், 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 37 வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸில் தான் இருக்குது, பேஜ் நம்பர் 37 வந்து இருக்குது. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு. ஸோ நியூ 11th தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 37 வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. அடுத்தது இன்றைக்கான 9th கொஸ்டின், சரியான இணையை தேர்வு செய்க. துவரை, மறை, விசும்பு, மதியம். ஸோ இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எது சரியானது அப்படின்னா விசும்பு வானம், மதியம் நிலவு. ஸோ இது ரெண்டுமே நமக்கு சரியானது, இது ரெண்டும் தவறானது. இதுக்கான சரியான ஆன்சர் என்னங்கிறது நம்ம பார்த்தரலாம். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மற்றும் டிங்கிறது சரியானது. சரிங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் புக் ப்ரூஃப் வந்து நியூ 9th தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 158 வந்து இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வரக்கூடிய பாடலுங்க. ஸோ இதில் வரக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து பாருங்கள், துவரைனா பவளம், மறைனா தாமரை மலர், விசும்புனா வானம், மதியம்னா நிலவு. ஸோ எக்ஸாக்டாக ஒரே பாடலில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளை அப்படியே வரிசையாக 4யுமே நமக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ 9th புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 158 நமக்கு இது இடம்பெற்றிருக்கு. அடுத்து இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின், கேள் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? வினை எச்சம்ன்றது வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஒன்று அது ஊவை கொண்டு முடிஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஈ அப்படின்ற எழுத்தில் முடிஞ்சிருக்கணும். வினை எச்சம் அப்படின்னாலே இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ கேட்டு அப்படிங்கிறத அந்த 2வை பிரித்து பார்த்திங்கன்னா இட்டு குட்டல் ஊ. அப்போ நம்மளோட ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஊ அல்லது ஈ அப்படிங்கிற பட்சத்தில் கேட்டு அப்படிங்கிறது நமக்கு சரியான இணையாக வந்து அமைஞ்சிருக்கு, அதாவது வினை எச்சமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கேட்டல்னால் தொழிற்பெயரில் போயிடும், இது வராது. கேட்ட அப்படிங்கிறது பிரித்து பார்க்கும்போது அந்த டா இட்டு குட்டல் ஆண் வந்து இது பெயரெச்சமாக வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டும் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கேட்டுங்கிறதா நமக்கான வினை எச்சம். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுலாம் இது நமக்கு தேவையே இல்லை. ஸோ இந்த அனாலிசிஸை வச்சே உங்களால் வந்து கணிக்க முடியும். மேக்ஸிமம் எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வரக்கூடிய கண்டென்ட் தான் நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பாக்ஸை படிங்கிறது எவ்வளோ தூரம் நம்ம முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதிலே புரிஞ்சுருந்துருக்கும். ஸோ எந்தெந்த மாதிரியான ஏரியாலலாம் வந்துட்டுருக்கு, ஸோ 11th நமக்கு கொஷின்ஸ் வருதா, நியூ புக்கு ஓல்டு புக்கு எந்தெந்த ஏரியாகளில் இருந்துலாம் நமக்கு கேட்கப்படுதுங்கிறது இந்த மாதிரி அனாலிசிஸ் வீடியோ வச்சு நம்மளால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். டிஎன்பிசி வந்து இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறாங்க, கிரிட்டிக்கலாக கேட்குறதுனாலும் எப்படி கேட்குறாங்க, ஈஸியானாலும் எப்படி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளால்
தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.